நின்றவாறே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாயிருக்கிற கர்த்தாவே, செய்தி வேளைக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக. வார்த்தைகள் எல்லாம் உம்முடைய வார்த்தைகளாய் அமையட்டும். அடியானை மறைத்து ஆண்டவர் வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். உட்காருவோம். ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரியோர்களே, இந்த நாள் தியான வசனத்தை சொல்லுவதற்கு முன்னால் ஒரு நிகழ்வு ஒன்றை ஞாபகப்படுத்தி அதற்கு பிறகு வசனத்தை உங்கள் மத்தியிலே அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். சவுத் ஆப்பிரிக்காவிலே புகழ்பெற்ற மனிதர் யாரென்று கேட்டால் நாம் சொல்லுவோம் நெல்சன் மண்டேலா. இளம் வயதிலே இனவெறிக்கு எதிராக கடினமான சூழ்நிலையை சந்தித்தவர் நெல்சன் மண்டேலா. அரசாங்கம் அவருடைய போராட்டத்தை பார்த்து 27 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கிறது. 27 வருஷம் தனி சிறையில் அடைக்கப்படுகிறார் நெல்சன் மண்டேலா. 27 ஆண்டுகள் என்பது சாதாரணமானதல்ல, ஒரு தலைமுறைக்கான வருஷம். ஆக 27 வருஷங்கள் தனி சிறையிலே அடைக்கப்பட்ட நெல்சன் மண்டேலா பல வருடங்கள் அவர் சார்பான யாரையும் சந்திக்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவார். தன்னுடைய சரித்திரத்தில் ஒரு வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார் அன்பானவர்களே. அந்த வார்த்தை என்னவென்றால், எல்லோரும் என்னை கவனிக்க மறந்தார்கள். அந்த 27 ஆண்டுகளிலே அவர் அனுபவித்த கொடுமையான வழிகளில் வந்த ஒரு வார்த்தை, எல்லோரும் என்னை கவனிக்க மறந்தார்கள். 1-2 வருஷங்கள் அல்ல, 27 ஆண்டுகள் தனிச்சிறையிலே கண்ணீருட்டு அழுத நெல்சன் மண்டேலா சொன்ன வார்த்தை, என்னை கவனிக்க தவறினார்கள். அந்த மனிதனுக்கே அப்பாடி என்றால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அற்ப பாண்டமாகிய நமக்கு எப்பாடு? இதற்கான பதிலை தான் இந்த நாள் சிந்தனையாய் சத்தியமாய் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். ஆதார வசனமாய் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். யாத்திராகமம் 3:2 எடுத்தவர்கள் வாசிப்போம். கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து மோசேக்கு தரிசனமானார். இந்த ஒரு வரியை மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்ளுவோம். கர்த்தருடைய தூதனானவர் முச்செடியின் நடுவிலிருந்து மோசேக்கு தரிசனமானார். திருமறையிலே புகழ்பெற்ற மரங்கள் நிறைய இருக்கிறது. திருமறையில் புகழ்பெற்ற மரங்கள் நிறைய இருக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் படைக்கப்பட்ட ஜீவ விருட்சமாகிய மரம், நன்மை தீமை அறியத்தக்க மரம். ஒருவேளை இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த மரத்திலிருந்து ஆண்டவர் யாரோடு பேசியிருக்கிறாரா? ஒரு கேள்வி எழுப்பினால் இல்லை. திருமறையிலே புகழ்பெற்ற ஒரு மரம் தேவதாரு மரம். மகிமையான மரம் என்று அழைக்கப்படுகிறது. நிலைத்தன்மைக்கு அடையாளமாய் கருதப்படுகிறது தேவதாரு மரம். சாலோமோன் ஆலயம் கட்டும் பொழுது தேவதாரு மரத்தை தான் ஆலயத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். ஆண்டவருடைய ஆலயத்தை நிரப்பின மரம் தேவதாரு மரம். இந்த தேவதாரு மரத்தின் வழியாய் ஆண்டவர் யாரோடு பேசியிருக்கிறாரா? ஒருவரிடத்திலும் பேசவில்லை. ஒலிவ மரம் ஆசீர்வாதத்துக்கே அடையாளம். உங்கள் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல உங்கள் பந்தியை சுற்றி இருப்பார்கள் என்று சொல்லி ஆசீர்வாதத்திற்கே அடையாளமாய் ஒலிவ மரத்தை தான் கர்த்தர் சுட்டி காட்டுவார். இந்த மரத்தின் வழியாய் யாரோடு கூடவாவது கர்த்தர் பேசியிருக்கிறாரா? இல்லை அன்பானவர்களே. ஆண்டவர் ஒரு விசை ஒரு மரத்தை பார்க்கிறார், கனியை எதிர்பார்த்தார், கனியை காணோம். அந்த மரத்தை சபிக்கவும் செய்தார். அத்தி மரம் அது.
அந்த அத்திமரத்தின் வழியாக யாருக்கிட்டையாவது பேசியிருக்கிறாரா? யாரிடத்திலும் பேசவில்லை. ஆண்டவர் சீத்தி மரம் என்கிற ஒரு மரத்தை வைத்து உடன்படிக்கை பெட்டி, ஆலயம், மகா பரிசுத்தலம், இப்படி எல்லா காரியங்களையும் செய்தார். அப்படிப்பட்ட சீத்தி மரத்தினை வைத்து அந்த சீத்தி மரத்தின் வழியாய் யாரிடத்திலாவது பேசினாரா? அதுவும் இல்லை. கேதுரு மரம் ராஜ மரம் என்று அழைப்பார்கள், வலிமையான மரம் என்று அழைப்பார்கள், கம்பீரமான மரம் என்று அழைப்பார்கள். மரங்களிலே உயர்ந்த மரம் என்று அழைக்கப்படக்கூடியது கேதுரு மரம். இந்த மரத்தின் வழியாக யாரிடத்திலாவது பேசியிருக்கிறாரா? இல்லை அன்பானவர்களே. இப்படி எந்த மகிமையான மரத்தின் வழியாகவும் யாரிடத்திலும் பேசாத ஆண்டவர், எந்த மரத்தையும் தன்னுடைய ஊடகமாய் பயன்படுத்தாத ஆண்டவர், ஏன் ஒரு முட்செடியை ஒரு மனிதனோடு கூட பேசுவதற்கு பயன்படுத்தினார்? எத்தனை வலிமையான மரங்கள் இந்த மண்ணகத்தில் இருக்கும் பொழுது ஒரு மனிதனோடு கூட பேசுவதற்கு ஆண்டவர் ஒரு முட்செடி வழியாய் ஏன் பேசினார்? அப்படி என்ன முட்செடி? அப்படி என்ன முட்செடிக்கு சிறப்பு? ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை சொல்லுவதற்கு ஏன் முட்செடி வழியாக நின்று இன்னொரு மனிதனோடு கூட பேசினார்? இப்படி ஒரு கேள்வி எழும்பிக் கொள்ளலாம். என்னவென்றால், அப்படி என்றால் மோசே என்கிற இந்த தேவ மனிதன் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று கானானை நோக்கி வரும்பொழுது அவன் வரும் வழியிலே வேறு மரங்களே இல்லையா? அப்படி என்றால் அந்த இடம், மோசே காட்சியை பெற்ற இடம், அதில் வேறு மரங்களே இல்லையா? ஒரு கேள்வி நமக்கு எழும்பலாம். ஆண்டவர் தரிசனமான இடம் எந்த இடம்? வேத வசனம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். யாத்திராகமம் 3:1 சொல்லுகிறது, தேவ பர்வதமாகிய ஓரேப்பிலே. மோசையோடு ஆண்டவர் பேசின இடம் தேவ பர்வதமாகிய ஓரேப் என்கிற இடத்திலிருந்து. அந்த தேவ பர்வதமாகிய ஓரேப்பில் வேறு மரங்கள் இல்லையா? அன்பானவர்களே, நீங்கள் திருமறையை புரட்டி பார்த்தால் தெரியும், தேவ பர்வதமாகிய ஓரேப் ஒரு மகிமையான இடம். அன்பானவர்களே, பல அற்புதமான காரியங்கள் நடைபெற்ற இடம் ஓரேப் பர்வதம். திருமறையில் சொல்லப்படக்கூடிய சீனாய் பர்வதமும் ஓரேப் பர்வதம் ஒன்று என்று சொல்லி விளக்கவியல் விளக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக 10 கற்பனைகளை பெற்றுக்கொண்ட இடம் ஓரேப் பர்வதமாகிய சீனாய் மலையில். இன்னும் சொல்ல போனால் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தாகத்தால் தவித்த பொழுது ஆண்டவர் மோசையிடத்திலே எந்த பர்வதத்தின் கண்மலை அடிக்க சொல்லுவார்? ஒரே பர்வதத்தின் கண்மலையை தான் கர்த்தர் அடிக்க சொல்லுவார். ஆக கண்மலை உடைக்கப்பட்ட இடம் ஒரே பர்வதம். இன்னொரு விஷயம், எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி 40 நாட்கள் நடந்து வருவார். பிரயாணம் செய்து ஒரு பர்வதத்திலே வந்து இருப்பார். அங்கே ஆண்டவர் அவருக்கு மெல்லிய காற்றின் வழியாய் தரிசனமாவார். அந்த இடம் ஓரே பர்வதம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வேதம் சொல்லுகிறது. ஆக ஓரே பர்வதம் என்பது சீனாய் மலையிலிருந்து மோசே 10 கற்பனைகளை பெற்றுக்கொண்ட இடம். அதே மோசே கண்மலையை உடைத்து ஜீவ ஊற்றை பெற்றுக்கொண்ட இடம். எலியா என்கிற தீர்க்கதரிசி ஆண்டவரோடு கூட மெல்லிய காற்றின் வழியாய் பேசிய இடம். இப்படிப்பட்ட தேவ பர்வதமாகிய அந்த ஓரே பர்வதத்திலே 2 மரங்கள், புகழ்பெற்ற மரங்கள். ஒன்று சீத்தின் மரம், இன்னொன்று வாதுமை மரம். எனவே தான் மோசே தன் கையில் வைத்திருந்த கோலும், ஆரோன் தான் கையில் வைத்திருந்த கோலும் வாதுமை மரத்தின் கோல். வாதுமை மரத்தின் கம்பைத்தான் தன் கையிலே கோலாக பயன்படுத்துவார் ஆரோன் என்கிற தேவ மனிதர். அந்த ஆரோன் என்கிற தேவ மனிதர் அந்த கோலை கொண்டு ஆண்டவருடைய பிரமாணத்துக்கு முன்னால் பரிசு ஸ்தலத்தில் கொண்டு வைத்த பொழுது அந்த கோல் துளிர்த்து வாதுமைகளை காய்த்தது, கனி வந்தது என்று சொல்லி வேதம் சுட்டி காட்டும். அப்படி மகா பயங்கரமான அந்த தேவ பர்வதத்திலே வாதுமை மரமும் சீத்தி மரமும் புகழ்பெற்ற மரமாய் இருந்தது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் ஆண்டவர் சீத்தி மரத்தை விட்டுவிட்டு வாதுமை மரத்தை விட்டுவிட்டு முச்செடி வழியாய் நின்று ஆண்டவர் பேச வேண்டும்? அதை சீத்தி மரத்துக்குள் இருந்து பேசி இருப்பாரையாகில் இன்னும் வித்தியாசமாக இருந்திருக்கும். அல்லது ஒருவேளை வாதுமை மரத்தில் நின்று கொண்டு பேசியிருப்பாரையாகில் இன்னும் வித்தியாசமாக இருந்திருக்கும். ஆனால் ஒன்றுக்கும் உதவாத, எந்த பிரயோஜனம் இல்லாத இந்த முச்செடி வழியாய் ஆண்டவர் ஏன் தரிசனமானார்? இதற்கான 3 பதிலைத்தான் இந்த நாள் தியானமாக நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். இன்னொரு விஷயத்தையும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே வரும் பொழுது முச்செடி பற்றி எரிந்து கொண்டிருக்கும்.
அக்னி ஜுவாலைக்குள்ளே முச்செடி நின்று கொண்டிருக்கும். அந்த அக்னி ஜுவாலைக்குள்ளே முச்செடி கரிய போகாது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். ஆண்டவர் மோசே அந்த இடத்திலே வந்த பொழுது மோசே இடத்துல சொல்லுவார், மோசே நெருங்காதே, உன் காலில் இருக்கிற பாதரட்சை கலற்றி போடு, ஏனென்றால் நீ நிற்கிற ஸ்தலம் பரிசுத்த பூமி. இங்கு ஒரு கேள்வி எழுப்பிக் கொள்ளுங்களேன். இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் முச்செடி எப்படி இடம்பெற்றது? உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பழைய ஏற்பாட்டிலே முச்செடி என்பது, முட்புதர் என்பது, முள் என்பது பாவத்துக்கான அடையாளம். இறைவனுக்கு விரோதமாய் ஜனங்கள் எப்பொழுது பாவம் செய்தார்களோ அப்பொழுது முள் வாழ்க்கைக்குள்ளே வருகிறது. அப்படி ஒரு பாவத்துக்கு அடையாளமாய் இருக்கக்கூடிய ஒரு முச்செடி பரிசுத்த இடத்திலே எப்படி நின்றது? அன்பானவர்கள், இதற்கெல்லாம் மொத்த பதில்தான் 3 சிந்தனைகளாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். முதலாவது சத்தியமாய் ஆண்டவர் முச்செடி வழியாய் ஏன் பேசினார்? ஏனென்றால் முச்செடிதான் கடைசி இடத்துக்கு தள்ளப்பட்ட மரம். மரங்களிலேயே கடைசி இடத்துக்கு தள்ளப்பட்ட மரம் முச்செடி. அன்பானவர்களே, திருமறையில் அதற்கு ஒரு ஆதாரம் இருக்கிறது. எங்கே என்றால் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8 முதல் 15 வரைக்கும் அடங்கிய சத்திய வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். அற்புதமான ஒரு சம்பவத்தை தேவ மனிதன் இங்கே சுட்டி காட்டுவார். எல்லாருக்கும் ராஜா இருப்பது போல நமக்கும் ராஜா வேண்டும் என்று சொல்லி மரங்கள் எல்லாம் ஒன்று கூடியதான். ஜனங்கள் எப்படி ஒன்று கூடி அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறார்களோ அப்படியே மரங்கள் எல்லாம் ஒன்று கூடியதான். எல்லா மரமும் ஒன்று சேர்ந்து பேசியதாம், ஐயோ எல்லாருக்கும் ராஜா இருக்கிறார்கள், மிருகத்துக்கு ஒரு ராஜா இருக்கிறது, பறவைகளுக்கு இருக்கிறது, மனிதனுக்கு இருக்கிறது, ஏன் மரங்களாகி நமக்கு ஒரு ராஜா இருந்தால் நன்றாக இருக்குமே. எல்லாம் ஒன்று கூடி அப்படி என்றால் நீ ராஜாவா இருக்கிறாயா, நீ இருக்கிறாயா, நீ இருக்கிறாயா என்று ஒவ்வொருவரும் கேட்கிறார்கள். எல்லாரும் இல்லை 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 என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது மரங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பயணம், நெடுதூர பயணம் போய் ஒரு மரத்தடத்தில் கேட்கிறார்கள். முதலாவது எந்த மரத்தடத்தில் வருகிறார்கள்? நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனத்தை கவனித்து பாருங்கள். ஒலிவ மரத்தடத்திலே வருகிறார்கள். மரத்தின் பட்டியலிலே முதல் இடத்தில் இருப்பது ஒலிவ மரம். ஒலிவ மரம் ஆசீர்வாதத்திற்கான அடையாளம். உங்களுடைய பிள்ளைகள் ஒலிவ மரத்தை போலத்தான், அதனுடைய கன்றுகளைப் போலதான் செழித்து வளருவாள் என்று சொன்னாரே, அந்த ஒலிவ மரம் ஆசீர்வாதத்திற்கான அடையாளம். எனவே முதலாவது ஒலிவ மரத்திடத்திலே வந்து கேட்கிறார்கள், ஒலிவ மரமே, ஒலிவ மரமே, நீ எங்களுக்கு அரசாள வருவாயா, நீ எங்களை ராஜாவாக எங்களுக்கு அரசாட்சி செய்வாயா என்று. 9ஆம் வசனத்திலே ஒலிவ மரம் சொல்லுகிறது, ஐயையோ, தேவர்களும் மனுஷர்களும் புகழுகிற என்னில் உள்ள என் கொழுமையை விட்டு நான் மரங்களை அரசாள வரவில்லை. நான் எனக்கொண்டு கடவுள் ஒரு வேலையை தந்திருக்கிறார், எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிற ஒரு செழிப்பை என்னிடத்தில் தந்திருக்கிறார், அதை விட்டுட்டு நான் வரலப்பா, ஒதுங்கிக் கொள்ளுகிறது. அந்த மரங்கள் எல்லாம் அடுத்து பயணமாகிறது. அடுத்த மரம் அத்தி மரத்திடத்திலே செல்லுகிறது. நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 10, 11. அந்த அத்தி மரத்திடத்திலே போய், அத்திமரமே, அத்திமரமே, நீ எங்களுக்கு ராஜாவாயிருப்பாயா? அத்திமரம் சொன்னதாம் 11ஆம் வசனம், நான் என் மதுரத்தையும் என் அர்க்கனியையும் விட்டு நான் அரசாள வரவில்லை. நான் எனக்குன்னு ஒரு வேலை கடவுள் தந்திருக்கிறார், அதை விட்டு நான் எப்படிப்பா வர முடியும்? முடியாதுப்பா, நான் வரலப்பா. மறுத்து விட இந்த மரங்கள் எல்லாம் அடுத்து திராட்சை செடியினிடத்திலே செல்கிறது. பரவாயில்ல, கம்பீரமான மரமா இல்லை என்றாலும் ஒரு சின்ன செடியாவது நம்மை அரசாளட்டும் என்று சொல்லி அந்த செடி இடத்திலே போய் கேட்கிறது, திராட்சை செடியே, திராட்சை செடியே, நீ என்னை அரசாளுவாயா? அப்பொழுது திராட்சை செடியும் சொன்னது, தேவர்களையும் மனுஷர்களையும் மகிழ பண்ணுகிற என் ரசத்தை விட்டுவிட்டு நான் எப்படி அரசாள வருவேன்? ஒரு சின்ன செடிக்கு கூட கொடுக்கப்படுகிற ஒரு வாய்ப்பு கூட முள்செடிக்கு கொடுக்கப்படவில்லை. ஒரு சின்ன செடியை தேடி அந்த மரங்கள் முச்செடியை தேடவில்லை. அதற்கு பிறகுதான் இந்த செடி கூட அரசாள வராத சூழ்நிலையில் தான் இந்த மரங்கள் எல்லாம் பார்த்தது, ஐயோ, ஒலிவ மரமும் வரவில்லை, அத்தி மரமும் வரவில்லை, திராட்சை செடியும் வரவில்லை, என்ன செய்வது? வேறு வழி எங்கே? எல்லாரும் போவோம் முச்செடி இடத்திலே. நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, முச்செடி இடத்திலே வந்து நீ எங்களை அரசாள வருவாயா என்று கேட்ட பொழுது, நான் வருகிறேன், வாருங்கள் என் அண்டைக்கு. இந்த மரம் காத்து கொண்டிருந்தது. அத்தி மரத்திடத்திலே போகும் பொழுதெல்லாம் இந்த உள்ளம் துடித்து கொண்டிருந்தது. ஒரு சின்ன செடி இடத்திலே போய் மரங்களை நாம் கேட்கும் பொழுது இந்த முச்செடியினுடைய உள்ளம் துடித்து கொண்டு இருந்தது. எப்படி துடித்தது? இவ்வளவு மரங்கிடத்தெல்லாம் போய் கேட்குறாங்க, இன்னைக்கு வந்து இந்த செடி இடத்துல போய் கேட்குறாங்க. ஆனால் இந்த வனாந்தரத்தில் நிற்கக்கூடிய என்னிடத்தில் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லையே. உள்ளம் உடைந்து போயிருந்த இந்த முச்செடி
அந்த நேரத்தில் வந்து கேட்டதும் லபக்கென்று பிடித்துக் கொள்ளுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வரிசையில் கடைசி இடத்தில் வைக்கப்பட்டது முட்செடி மரம். இறைவன் பார்க்கிறார். அந்த வனாந்தரத்திலே, ஓரே வனாந்தரத்திலே மோசே என்கிற தேவ மனிதன் நடந்து வந்து கொண்டிருக்கிறான். மோசையோடு கூட பேச வேண்டும். எப்படி பேச வேண்டும், எதன் வழியாக பேச வேண்டும் என்று நினைத்த பொழுது முட்செடியை ஆண்டவர் தன் கண்களுக்கு முன்னதாய் நிறுத்துகிறார். அத்தனை முதன்மையான இடத்தில் அத்தனை மரங்களையும் தூக்கி எறிந்து விட்டு கடைசி இடத்தில் நின்று கொண்டிருந்த கடைசி மனிதனாகிய கடைசி ஆத்மா வழியாக இறைவன் மற்றவரோடு கூட பேச ஆரம்பித்தார். அன்பு தேவ பிள்ளையே, உலக வாழ்க்கையிலே நீ கடைசி இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லி ஒருபொழுதும் வருத்தப்பட்டு விடாதே. இந்த உலகத்தின் வாழ்விலே நீ கடைசி நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லி கலங்கி போகாதே. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள். இது தெய்வத்தின் வாக்கன்பானவர்களே. ஒரு அற்புதமான ஒரு சாட்சி திருமறையிலே உண்டு. ஆசாப் என்று ஒரு மனிதன் இருந்தான். இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறேன். 1 நாளாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்திலே இந்த ஆசாப் என்கிற தேவ மனிதனை பற்றி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய பிள்ளையாகிய தாவீது ஓர் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு வருவதற்கு ஆயத்தம் செய்தார். அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு வரும் பொழுது அந்த பெட்டிக்கு முன்னதாக பாடலை பாடுவதற்கு, ஆராதிப்பதற்கு ஒரு இசைக்குழுவை இந்த தாவீது ஒழுங்கு செய்து கொள்ளுகிறார். அந்த இசைக்குழு அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னதாக துதித்து பாடி ஆர்ப்பரிக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த வரிசையிலே இந்த ஆசாப் என்கிற தேவ மனிதனை இந்த தாவீது எங்கே நிறுத்துகிறான்? 1 நாளாகும் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் கடைசி இடத்துக்கு தள்ளப்படுகிறான். இடது பக்கத்தில் கடைசி இடத்திற்கு ஆலயத்திலே வந்து ஒரு பாடல் குழுவை உருவாக்கினார்கள். அந்த பாடல் குழுவிலே ஆசாப் என்கிற தேவ மனிதன் கடைசி இடத்திற்கு தள்ளப்படுகிறான். ஒரு பெரிய இசைக்கலைஞன், ஒரு தீர்க்கதரிசி, ஞான திருஷ்டிக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை குறித்து சொல்லுகிறது, அவன் ஒரு ஆராதனை வீரன் என்று சொல்லி அத்தனை திறமையுள்ள ஒரு ஆசாப் என்கிற தேவ மனிதனை தாவீது நிறுத்தின இடம் கடைசி இடம். உலகம் உங்களை கடைசி இடத்தில் நிறுத்தி இருக்கலாம். உலகம் உங்களை ஒருவேளை தவறான இடத்தில் வைத்திருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த ஆசாப்பை கர்த்தர் ஆச்சரியப்படும் அளவிலே முன்னே கொண்டு நிறுத்துவார். எந்த தாவீது பின்னால் நிறுத்தினானோ அதே தாவீது பரிசுத்தமாய் எழுதின இந்த பரிசுத்த வேதாகமத்திலே ஆசாப் என்கிற தேவ மனிதனும் இடம்பெறும் அளவிலே, ஆசாப் என்கிற தேவ மனிதன் தீர்க்க வசனமாய் பாடலை பாடும் அளவிலே கர்த்தர் அவனை உயர்த்தி முன்னே கொண்டு வருவார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகம் உங்களை கடைசி இடத்திலே வைக்கலாம், தெய்வம் உங்களை முன்னே நிறுத்தும். அன்பானவர்களே, முட்செடியை இந்த உலகம் கடைசி இடத்தில் தான் வைத்தது. ஆனால் ஆண்டவர் அந்த முட்செடி வழியாகத்தான் கர்த்தர் பேசினார். இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். தாவீது என்கிற ஒரு பிள்ளையாண்டான் இருந்தான். அவன் வீட்டுக்கு ஊழியக்காரன் வந்த பொழுது யாருமே கண்டு கொள்ளவில்லை. அவன் அப்பா கண்டுகொள்ளவில்லை, உடன்பரப்புகள் கண்டுகொள்ளவில்லை. கடைசி பிள்ளைதானே என்று சொல்லி நிர்விசாரமாய் நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவரை பாருங்கள், அந்த கடைசி பிள்ளைக்காய் கர்த்தர் பெரிய ஒரு ராஜ்யத்தை அவன் கையிலே கொடுத்தார். இந்த உலகம் தாவீதை கடைசி இடத்திலே வைத்தது, ஆசாப்பை கடைசி இடத்திலே வைத்தது, முட்செடியை கடைசி இடத்தில் தான் வைத்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை ஒருவேளை கடைசி இடத்திலே இந்த உலகம் வைத்திருக்கலாம், உங்கள் உறவுகள் வைத்திருக்கலாம். ஏன், நீங்கள் யாரை நம்பி வாழுகிறீர்களோ, யாரை நேசித்து வாழுகிறீர்களோ, அதை நேசம் தரக்கூடிய, அன்பை தரக்கூடிய மனிதர்கள் கூட உங்களை கடைசி இடத்திலே வைத்திருக்கலாம். கலங்கி போகாதீர்கள். நீங்கள் ஒரு முட்செடி, நீங்கள் முட்செடியாய் இருக்கிறேன் என்று சொல்லி வேதனைப்படாதீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அத்தி மரத்தில் இல்லை, கர்த்தர் திராட்சை செடியில் இல்லை, கர்த்தர் ஒலிவ மரத்தில் இல்லை, முட்செடிக்குள் இருந்தார். அதற்குள் இருந்து மோசையோடு தரிசனமானார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இரண்டாவதாக ஆண்டவர் முட்செடியை வழியாய் ஏன் காட்சி கொடுத்தார்? ஏன் கர்த்தர் முட்செடியை பயன்படுத்தினார்? இரண்டாவது மிக அழகான ஒரு சத்தியம் இருக்கிறது அன்பானவர்களே. மரங்களிலே கவனிக்கப்படாத ஒரு மரம் முட்செடி. அன்பானவர்களே, ஆங்கில பைபிளிலே, திருமறைகளிலே இந்த பதத்திற்கு முட்புதர் என்று சொல்லி விளக்கம் கொடுக்கப்படுகிறது. இந்த முட்புதரை யாருமே கவனிக்க மாட்டார்கள். எத்தனை பெரிய ஒரு வேதனை பாருங்கள். மனிதன் வருவான், அழகான செடிகளை பார்ப்பான், அழகான மரத்தை பார்ப்பான், கம்பீரமாய் இருக்கிற மரத்தை பார்ப்பான், அவைகளை எல்லாம் பார்த்து ரசிப்பான்.
முச்செடியை யாருமே கண்டுகொள்வது கிடையாது. ஒரு வீட்டை கட்டுவோம், வீட்டுக்கு முன்னால் அழகழகான செடிகளையும் மரங்களையும் வைப்போம். முச்செடி வளர்ந்தால் அதை உடனடியாய் பிடுங்கி எரிந்து விடுவோம். வீட்டின் வளாகத்தில் கூட வளர்க்க மாட்டோம். அது கவனிக்கப்படாத மரம், எந்த மனிதனாலும் கவனிக்கப்படாது. ஏதோ ஒரு வனாந்தரத்தில், ஏதோ ஒரு காட்டில், ஏதோ ஒரு இடத்தில் அது தனியாய் வளரும் பொழுது அதற்கு யாரும் தண்ணீர் ஊற்றுவது கிடையாது. அதை யாரும் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுப்பது கிடையாது. ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுது 1 கொரிந்தியர் 1:27 சொல்லுகிறது, உலகத்தில் பலவீனமானவைகளை தேவன் தெரிந்து கொண்டார் என்பது போல யாராலும் கண்டு கொள்ளப்படாத மரங்களெல்லாம் ஒன்று கூடி வந்துச்சு. முதலாவது அத்தி மரத்தை தான் பார்த்தார்கள், முதலாவது திராட்சை செடியை தான் பார்த்தார்கள், முதலாவது ஒலிவ மரத்தை தான் பார்த்தார்கள். ஆனால் கண்டு கொள்ளாமலே விட்ட மரம் முட்செடி. கர்த்தரை பாருங்கள், இந்த உலகம் யாரை கண்டுகொள்ளவில்லையோ அந்த மனிதனை, அந்த படைப்பை கர்த்தர் கண்டுகொண்டார். அன்பு தேவ பிள்ளைகளே, எனவே தான் இந்த உலகத்தில் எவ்வளவோ பறவைகள் இருக்கும் பொழுது ராஜ பறவை என்று சொல்லி கழுகை அழைக்கிறோம், புது பலனுக்கு அடையாளமாய். அதோடு கூட மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே பரிசுத்தத்துக்கு அடையாளமாய் புறாவை பார்க்கிறோம், மிக மகிமையானது. அதே போல காத்திருப்புக்கு அடையாளமாய் நாரையை பார்க்கிறோம். ஆண்டவர் இவைகளை எல்லாம் கவனித்து பார் என்று சொல்லவே இல்லை. அன்பானவர்களே, ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நீங்கள் காகங்களை கவனித்து பாருங்கள். இந்த உலகம் எந்த பறவையை கண்டுகொள்ளவில்லையோ, எந்த பறவையை அசிங்கமாய் நினைக்கிறதோ, எந்த பறவை இந்த உலகத்தை அருவருப்பாய் நினைக்கப்படுகிறதோ அந்த பறவைகளைத்தான் கர்த்தர் கண்டுகொள்ளுகிறார். அதே போல உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை உங்களை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி போகாதீர்கள் அன்பானவர்களே. ஒருவேளை உங்கள் உறவுகள் நல்ல வலிமையாய் இருக்கலாம், நல்ல செல்வ செழிப்பாய் இருக்கலாம், அதிகாரத்தில் இருக்கலாம், எல்லாம் இருந்தும் எனக்கு அவர் ஒன்றும் செய்யவில்லையே, என்னை கண்டுகொள்ளவில்லையே, கலங்காதீர்கள் அன்பானவர்களே. கர்த்தர் உங்களை காண்கிறவராய் இருக்கிறார். ஒரு பெண்மணி இப்படித்தான் வாழ்க்கையிலே உடைந்து போனவள், தன் வாழ்விலே தன் வயிற்றையும் கற்பையும் அந்த குடும்பத்திற்காக கொடுத்தவள். ஆகார் என்கிற பெண்மணி நாச்சியாராகிய சாராளை நம்பி தன் வாழ்க்கையை தொலைத்தவள். அவளை நம்பி வாழ்க்கையை தொலைத்தாள். காலம் ஓடியது. நிச்சயமாய் தனக்கான எல்லா உதவிகளையும் அந்த குடும்பம் செய்யும் என்று சொல்லி நம்பினாள். குடும்பம் கண்டுகொள்ளவே இல்லை. ஒரு நாள் அந்த குடும்பம் அந்த பெண்ணை தூக்கி எறிந்தது. தெருவுக்கு வந்தாள், வனாந்தரத்திலே வந்தாள். வனாந்தரம் என்பது வெறுமையான இடம் அன்பானவர்களே. வெறுமையான இடத்தில் வந்து அழுகின்றாள். அந்த அழுகை நாச்சியாருக்கு தெரியாது, அந்த அழுகை தன்னை நேசித்த ஆபிரகாமுக்கு தெரியாது. அழுதாள், துடித்தாள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த வனாந்தரத்திலே ஆகாரை கர்த்தர் காண்கிறார். எனவே தான் வேதத்திலே ஆகார் சொல்லுவார், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி. இந்த உலகம் உங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், எந்த ஒரு காரணத்தினாலோ ஏதோ ஒரு சூழ்நிலையினாலோ உங்களை தவிர்த்திருக்கலாம். கலங்கி போகாதீர்கள் அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை காண்கிறவராய் இருக்கிறார். யாருமே கண்டு கொள்ள முடியாது, கண்டு கொள்ளாத முச்செடி மரத்தை கர்த்தர் பார்த்தது போல உங்களை கர்த்தர் பார்க்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீ தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிற வேத வார்த்தையின்படியே உங்களை கவனிக்க யாரும் இல்லை என்று கலங்காதீர்கள். கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார். உங்களை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்று நினைக்காதீர்கள். உங்களை புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் இருக்கிறார். உங்களை நினைக்க ஒருவரும் இல்லை என்று நினைக்காதீர்கள். உங்களை நினைப்பதற்கு கர்த்தர் இருக்கிறார். காலம் ஒரு நாள் வரும், அன்று நீங்கள் உயர்ந்த இடத்தில் இருப்பீர்கள் அன்பானவர்களே. முச்செடியும் அப்படித்தான். எவ்வளவு காலங்கள் வனாந்தரத்திலே போராடி இருக்கும், யாரும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அந்த முச்செடி இன்றும் ஞாபகமாக இருக்கிறது. எப்படி தெரியுமா அன்பானவர்களே, அந்த இடத்திலே மோசே தரிசனம் பெற்றுக்கொண்ட அந்த இடத்தில் இன்று ஒரு பெரிய ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. கிபி 4ஆம் நூற்றாண்டிலே அதில் முதல் ஆலயம் கட்டப்பட்டது. அதற்கு பிறகு கான்ஸ்டன்டைனுடைய காலம், அதற்கு பிந்தைய காலம், இப்படி ஒவ்வொரு காலங்களை கடந்து இந்த மகா பெரிய ஆலயம் அந்த இடத்திலே கட்டப்பட்டு பல ஆயிரம் ஆண்டுகளாய் ஒரு முச்செடி மரம் அங்கே ஞாபகார்த்தமாய் இன்றும் பராமரிக்கப்படுகிறது. கூகுளில் ரிசர்ச் செய்து பார்த்தால் சொல்லப்பட்டிருக்கிறது தகவல், அது 3000 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு மரம் அந்த ஆலயத்தில் இன்றும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. எவ்வளவு ஆச்சரியமான உண்மை பாருங்கள். இன்றும் வரலாற்றில் சொல்லப்படக்கூடிய உண்மை. அந்த இடம் ஒரு ஆலயம் கட்டப்பட்டு ஒரு முள் மரத்தை மக்கள் பார்த்து கொண்டு வருகிறார்கள். ஒரு காலகட்டத்தில் தூக்கி எறியப்பட்ட முள் மரம் இந்த ஆலயத்துடைய முகப்பிலே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு ஆச்சரியமான உண்மை.
உங்களை கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லி வருத்தப்படாதீர்கள். சிறைச்சாலையிலே தள்ளப்பட்ட யோசேப்பின் பிடித்தான் கண்ணீர் விட்டு இருப்பான், என்னை கண்டுகொள்ள ஒருவர் கூட இல்லையே. நெல்சன் மண்டேலா 27 வருஷங்கள் தனி சிறையிலே கண்ணீர் விட்டார். அவருக்கு இருந்த ஒரே ஆறுதல் ஒரு வேதாகம் மாத்திரம்தான். எனக்காக ஒருவர் கூட இல்லை, என்னிடத்தில் வந்து பேசுவதற்கு கூட ஒரு மனிதன் இல்லை, அதிகாரிகள் யாரையும் விடவில்லை. தனிமையிலே வாடினார், கண்ணீர் விட்டார், ஒருவர் கூட கண்டுகொள்ளவில்லை. ஆச்சரியம் என்ன தெரியுமா? 27 ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலையை பெற்ற நெல்சன் மண்டேலா சவுத் ஆப்பிரிக்காவினுடைய எவ்வளவு பெரிய ஒரு அதிபராய் முடிசூட்டப்பட்டாரே, எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள். சிறைச்சாலையில் யாருமே கண்டுகொள்ளவில்லை, உணவு கூட கிடைக்கவில்லை, கஷ்டப்பட்டார். ஆனால் கர்த்தர் கண்டுகொண்டார். கர்த்தர் கண்டுகொண்டது நிமித்தம் அவருக்காய் சிங்காசனம் ஆயத்தப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தில் நெல்சன் மண்டேலா அமர்ந்தார். இன்று தேவ செய்தி கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை கவனிப்பதற்கு, உங்களை கண்டுகொள்ளுவதற்கு யாருமே இல்லை என்று கலங்காதீர்கள். முச்செடி வழியாய் நின்று கர்த்தர் மோசையோடு பேசினார். உங்களிடத்தில் தான் கர்த்தர் இருக்கிறார். யாரை இந்த ஜனம் கண்டுகொள்ளவில்லையோ, யாரை திருச்சபை கண்டுகொள்ளவில்லையோ, யாரை சமூகம் கண்டுகொள்ளவில்லையோ, அவர்களிடத்தில் தான் இறைவன் இருக்கிறார். இது திருமறை தரக்கூடிய பெரிய ஒரு சான்று. பலவீனமானவர்களைத்தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். மூன்றாவதாக இறைவன் முச்செடி வழியாய் நின்று பேசுவதற்கான காரணம் என்ன? அன்பானவர்களே, ஒன்று, கடைசி இடத்தில் வைக்கப்பட்டது முச்செடி மரம். இரண்டாவது, கவனிக்கப்படாதது முச்செடி மரம். மூன்றாவது, இன்னொரு விசேஷம், அழகான உண்மை இருக்கிறது அன்பானவர்களே. மரங்களிலும் செடிகளிலும் ஒரு தன்மை உண்டு. என்ன தன்மை என்றால், அதனுடைய இலைகள் ஏதோ ஒரு வகையிலே பயன்படும், அதனுடைய பூக்கள் ஏதோ ஒரு வகையிலே பயன்படும், அதன் பலகைகள் ஏதோ ஒரு வகையிலே பயன்படும். ஆனால் முட்செடி அப்படி அல்ல. வேதம், பரிசுத்த வேதாகமத்தில் அந்த இடத்தில் முட்புதர் என்றுதான் ஆங்கில திருமறையில் சொல்லப்படுகிறது. அந்த முட்புதர் எதுக்குமே பயன்பட மாட்டாது. ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால், கனி இல்லாமல் இருக்கிற, பலன் இல்லாமல் இருக்கிற ஒரே படைப்பு இந்த முட்செடி. அன்பானவர்களே, ஒரு வீட்டிலே யாருக்கு மதிப்பு தெரியுமா? யார் பணத்தை கொண்டு வருகிறாரோ அவருக்கு மதிப்பு உண்டு. யார் குழந்தை பேரை பெற்றிருக்கிறார்களோ அவருக்கு மதிப்பு உண்டு. யார் உத்தியோகத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மதிப்பு உண்டு. யார் நன்றாக படித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மதிப்பு உண்டு. ஆனால் படிப்பு இல்லாத, சம்பாதிக்காத, குழந்தை பேர் இல்லாத மற்றும் கடினமான தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறவர்களை வீட்டார் கூட கண்டுகொள்வது கிடையாது, வீட்டார் கூட நேசிப்பது கிடையாது, வீட்டார் கூட அன்பு செய்வது கிடையாது. வீட்டார் அவர்களை தூக்கி எறிகிறார்கள். முச்செடியும் அப்படித்தான். அதோடைய எந்த பாகமும் யாருக்குமே பிரோஜனம் கிடையாது. அது அடுப்பெரிக்கப்படக்கூடிய ஒரு விறகாத்தான் பயன்படுத்தப்படும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இறைவன் இந்த உலகத்திலே மோசையோடு கூட பேசுவதற்கு எதை தெரிந்து கொண்டார்? கனியை தருகிற அத்தி மரத்தையா? கனியை தருகிற ஒலிவ மரத்தையா? கனியை தருகிற திராட்சை செடியா? இல்லையே, இல்லவே இல்லை அன்பானவர்களே. எந்த பலனும் இல்லாமல் சும்மா நிற்கிற, பலனே கொடுக்காத ஓர் முச்செடியை தான் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். உன்னை ஒருவேளை இந்த உலகம் சொல்லலாம், நீ சம்பாதிக்க தெரியாதவன் என்று சொல்லலாம், நீ பிள்ளை பேர் இல்லாதவன் என்று உலகம் சொல்லலாம். ஒருவேளை நீ இந்த உலகத்துக்குள்ளே எந்த ஆசீர்வாதத்தையும் இங்கு கொண்டு வரவில்லை என்று உங்களை சொல்லலாம். கலங்கி தவிக்காதீர்கள், போராடாதீர்கள். கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று தேவ பிள்ளைகளே. எனவே தான் எந்த பலனும் இல்லாத முச்செடியின் பக்கம் நின்று கர்த்தர் மோசையோடு கூட பேசுகிறார். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். பிலோமோன் புஸ்தகம் 11ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். அங்கே பிலோமோனுக்கு, அங்கே பவுலடியார் ஒரு கடிதம் எழுதும் பொழுது சொல்லுகிறார் பாருங்கள். ஓனேசிமு என்ற ஒரு வேலைக்காரன் இருந்தால், இதுவரையிலும் அவன் உனக்கு புரோஜனமற்றவன், இப்பொழுதோ உனக்கு புரோஜனம் உள்ளவன். இதுவரையிலும் நீ கவனிக்கவில்லை, இப்பொழுது ஆண்டவர் கவனித்திருக்கிறார். அவனுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம். இப்பொழுது அவன் புரோஜனமுள்ள பாத்திரமாய் உன்னிடத்திலே வந்திருக்கிறான். கர்த்தர் உன்னையும் ஒரு புரோஜனமுள்ள பாத்திரமாய் மாற்றப் போகிறார். தேவ பிள்ளையே, கலங்கி தவிக்காதீர்கள். முச்செடி கர்த்தருடைய கரத்தில் கனத்தை பெற்றது. ஒரே ஒரு நிகழ்ச்சியை மாத்திரம் சொல்லி நான் நிறைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். 19 மாத குழந்தையாய் இருந்த ஹெலன் கெல்லர் என்கிற ஒரு சிறு குழந்தை 19 மாத குழந்தையாய் இருக்கும் பொழுது அவளுடைய பார்வை திறனும் செவித்திறனும் அவளை விட்டு செல்லுகிறது. என்ன வியாதி என்று கண்டறிவதற்குள்ளதாகவே உடலிலே பெரிய பாதிப்புகள். 19 மாத குழந்தையாய் இருக்கும் பொழுது பார்வையும் இழந்து கேட்கும் திறனையும் இழந்த அந்த குழந்தை வளர்ந்தால் எப்படி இருந்திருக்கும் அன்பானவர்களே? உலகத்திலே கடினமான சூழலை அந்த குழந்தை சந்தித்தது. அனைத்து கதவுகளும் அந்த பிள்ளைக்கு மூடப்பட்டது என்று வரலாறு சொல்லுகிறது. அனைத்து கதவுகளும் அந்த பிள்ளைக்கு மூடப்பட்டது.
பெற்றோருடைய அன்பு கூட கேள்விக்குறியானது. ஒரு ஆசிரியருடைய உதவி அவர்களுக்கு கிடைத்தது. வரலாறை புரிந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே. சில வேளைகளிலே ஹெலன் கெல்லரை போலதான் நமக்கும் எல்லா கதவுகளும் மூடப்பட்டு இருக்கலாம். அந்த ஹெலன் கெல்லரை யாரும் கண்டுகொள்வது கிடையாது. இவள் இருப்பதை விட சாவது நல்லது என்பது போல உறவினர்கள் கூட சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அதுதான் அவருடைய வாழ்க்கை. ஆனால் கர்த்தரை பாருங்கள், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அந்த பெண்ணுக்காய் கர்த்தர் கட்டளையிட்டார். இன்றும் வரலாற்றிலே ஹெலன் கெல்லர் ஒரு வரலாற்று உச்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறார், புகழின் உச்சத்திலே. எப்படி அன்பானவர்களே, முட்செடியை கர்த்தர் பயன்படுத்தியது போல எந்த பயனுமில்லாத உன்னையும், எந்த மனிதராலும் கண்டுகொள்ளப்படாத உன்னையும், அதைவிட கடைசி இடத்துக்கு தள்ளப்பட்ட உன்னையும் கர்த்தர் அப்படியே வைத்து விட மாட்டார். காலம் வரும், காலம் கனிந்து வரும் பொழுது உன்னையும் உயர்த்துவார். இந்த உலகத்துக்கு முன்னதாய் இன்று முட்செடி ஆலயத்தில் மகிமையான இடத்தில் வைக்கப்பட்டது போல நீ ஒரு மகிமையான இடத்தில் நிறுத்தப்படுவாய். நம்பிக்கையோடு வாழ்ந்து பார். கர்த்தர் உன்னையும் உன் வாழ்வையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.